பிருந்தாவனம் 2000 வசிக்கிறோம். நாங்கள் இரவு 11 மணி அளவில் ஒருத்தர் குடிச்சிட்டு சட்டை இல்லாமல் வந்து கத்தி வச்சுன்னு கையில் வண்டியெல்லாம் அடிச்சுட்டு நொறுக்கின்னு போனாங்க. யாருன்னு குரல் கொடுத்தோம், யார் அது அப்படின்ட்டு எங்களையும் அடிக்கிறதுக்கு ஓடி வந்தோம். நாங்கள் என்ன பண்ணோம், கதவு தாப்பால் பண்ணி படுத்துட்டோம். ஒரு ஆள் தான், நாங்கள் பார்த்து ஒரு ஆள் தான், ஒருத்தர் தான் சட்டப்படாமல் வந்துருந்தோம், கையில் கத்தி வச்சுருந்தோம். இதுவரையிலும் நாங்கள் எங்கள் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. இதுவரையிலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறது. இந்த ஏரியாலாம் இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது. நானும் இங்கே வாழ்ந்து 3 குழந்தைங்களை பெற்று இருக்கிறோம். அதனால் குடிச்சிட்டு தான் சார் இந்த போதையில் இருந்தான் பொழுது. அவன் எது மாதிரி இருந்தாங்க நாங்கள் கவனிக்கல சார். ஒரு கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும் சார். ஒரு 5-6 பசங்க கிட்ட தெருவில் இருக்கிற ஒரு வண்டி விடல. ஒரு சின்ன பைக்கில் வீட்டு டோரு, கண்ணாடி, விண்டோ எல்லாமே, காரு பாருங்க ஃபுல்லாக, காரு ஃபுல்லாக 4-5 காரு ஃபுல்லாக டேமேஜ். ஒரு 20-30 பைக்கு கிட்ட, பைக்கு கண்ணாடி சீட்டு, வண்டியோட கண்ணாடி சீட்டு எல்லாமே ஃபுல்லாக ஒரே அராஜகம். லேடிஸு என்னான்னு கேட்க போகிற லேடிஸே வெட்டுறதுக்கு ஓடி வரானுங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. யாருன்னு பக்கத்து ஏரியா பசங்க தான். இங்கே பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் எம்எஸ் நகர் அந்த பக்கத்தில் இருக்கிற பசங்க தான். எப்பவுமே அப்பப்போ சின்ன சின்ன கலாட்டா பண்ணிட்டு இருப்பானுங்க ஒரு 12 மணி 1 மணி போல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ நான் நிம்மதியாக இப்போ ஆளுங்க வந்திருந்தாங்கன்னா ஆளுங்களே வெட்டியிருப்பானுங்க பொழுது, என்னன்னு கேட்க வர ஆளுங்களே வெட்டிருவானுங்க. இப்போ போலீஸு ஃபர்ஸ்டெல்லாம் வந்துருந்தாங்க, ராஜான்னு ஒரு எஸ்ஐ இருக்கும்போதெல்லாம் பக்காவாக எல்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ யாருமே ரவுண்ட்ஸே வருது இல்லை. ரவுண்ட்ஸ் வந்தால் இந்த மாதிரி பிரச்சனையே நடக்காதுங்களே. ரவுண்ட்ஸ் வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இளையராஜான்னு ஒருத்தர் இருந்தார், அப்போ அவர் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை. கிளியராக இருந்தது, அமைதியாக இருந்தது. இப்போ தான் இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது இல்லை ஏரியாவில் இந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் அடித்து ஓடிக்கிறதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், இந்த பார்க்கில் வந்து தண்ணி அடிப்பானுங்க, பார்க்கில் உட்காந்து தண்ணி அடிக்கிறது, கெஞ்சா அடிக்கிறானுங்க. இந்த மாதிரி அந்த பசங்க தான் ஒரு 12-1 மணிக்கு வரைக்கும் அம்பலம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 5-6 தெரு வரைக்குங்க. பிருந்தாவனம் 2வது தெரு, 3வது தெரு, 4வது தெரு, வெறும் இந்த பிருந்தாவனத்தை ஃபுல்லாகவே நாசம் பண்ணிட்டு போயிடறானுங்க. 11:30 மணி இருக்கும் கரெக்டாக. ஃபோன் குரல் கொடுத்தாங்க, வந்தால் கண்ணாடி உடஞ்ச கிடக்குது, இப்படி ஓடுறானுங்க, ஒடிச்சுன்னு கடன்னு ஓடுறானுங்க. ஒரு பையன் தான் கத்தி வச்சுக்கிறான், மீதி பேர்லாம் சும்மா தான் ஓடுறானுங்க. ஆனால் வர வண்டியை போகிற நிற்கிற வண்டியை ஃபுல்லாக வெட்டுறானுங்க, அப்படியே கத்திலேயே வெட்டு போகிறானுங்க. நாய், காரு எல்லாத்தையும் வெட்டு போகிறானுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 2வது தெருக்கு தான் முதல்ல வந்தானுங்க. 2வது தெருலேருந்து 4வது தெருக்கு போயிட்டு 3வது தெருக்கு ஓடினானுங்க. வண்டி நிற்கக்கூடாது, கார் நிற்க, அதை தான் அடிக்கிறானுங்க, ஒடிச்சு ஓடிக்கிறானுங்க. தெரில என்னன்னு. அவனுங்களுக்கு கெஞ்சா அடிக்கிறவங்க, போதை மாத்திரை சாப்பிட்ற பசங்க அவனுங்க. கெஞ்சா அடிச்சுன்னு போதை மாத்திரை சாப்பிட்ற பசங்க, குடிச்சிட்டு இல்லை. ஆனால் அவனுங்க கெஞ்சா அடிக்கிறவங்க தான்.